ஒரு வித உள்ள பனம்பழத்தை நடுகை செய்தால் பெண்பனை வரும் என்று சொல்லுகிறார். இரண்டு வித உள்ள பனம்பழ அந்த விதையை எடுத்து நட்டால் ஒன்று ஆணாகவும் ஒன்று பெண்ணாகவும் வரும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மூன்று வித உள்ள பனம்பழத்தை அந்த விதையை எடுத்து நட்டால் உப்பு தண்ணியும் களியும் சேர்ந்த இடத்த பென வராது. நடுகை செய்க எனக்கு பிள்ளையும் விட்டுட்டேன். ஒருக்கா முறிஞ்சுதேண்டா, அந்த முளை முறிஞ்சுதேண்டா இப்ப இந்த பெனை அது முளைக்கவே மாட்டுது கடைசியில். இது ஒரு வித்தில தாவரம். இருவித்தில தாவரம்டா வேற இதால பக்கமா வேறொன்று வந்து வரும். எமது இடத்திலே காணப்படுற பனைகள்ல அந்த பழங்களின் வகையை வைத்துக் கொண்டு அந்த பனையை வேறுபடுத்தி இருக்கிறார்கள். கருப்பு நிற பழம் உள்ளது நிறைய இனிப்பு சுவையுடையதாகவும் நிறைந்த களி கொண்டதாகவும் காணப்படுகிறது. அது ஒரு அளவு பெரிய பழங்களாகவும் காணப்படுகிறது. அதே போல இன்னொன்று வகை இருக்கிறது. மேற்பக்கம் எல்லாம் கருப்பா இருக்கும், அடிப்பக்கத்திலே சிவப்பா இருக்கும், நல்ல வாசமாகவும் பூமணத்தி அப்படி என்ற பேர்கள் எல்லாம் அதற்கு இருக்கு. இன்னொரு பனம்பழம் இருக்கிறது, மிகவும் மஞ்சள் கலராக இருக்கும். அதிலே நிறைய ஆம்பிசிலின் போன்ற ஆன்டி எதிர்ப்பு ஆன்டிபயோட்டிக் இருக்கிறதாக அறியப்படுகிறது. இது மருத்துவ குணமுள்ளதாகவும் கணிக்கப்படுகிறது. எல்லா பனம்பழத்திலும் ஆன்டிபயோட்டிக் இருக்குது. இந்த மஞ்சள் நிற பழத்துல கூடுதலாக இருப்பதாக அறியப்படுகிறது. அந்த காலத்திலே அவர்கள் நுட்பமாக இதை பார்த்திருக்கிறார்கள். ஒரு விதை உள்ள பனம்பழம், மற்றது இரண்டு விதை உள்ள பனம்பழம், மூன்று விதை உள்ள பனம்பழம் காணப்படுகின்றது. சில வேளைகளில் அசாத்தியமான கால நேரத்தில தான் 4 பனம்பழம் உள்ள விதையும் காணப்படுகிறது. இந்த முன்னோர்கள் இதை அறிந்து நடுகை செய்து பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் கூறியிருக்கிறார்கள், ஒரு விதை உள்ள பனம்பழத்தை நடுகை செய்தால் பெண்பனை வரும் என்று சொல்லுகிறார். இரண்டு விதை உள்ள பனம்பழ அந்த விதையை எடுத்து நட்டால் ஒன்று ஆணாகவும் ஒன்று பெண்ணாகவும் வரும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் 3 விதை உள்ள பனம்பழத்தை அந்த விதையை எடுத்து நட்டால் 3ல 2 ஆண் பனையாகவும் 1 பெண் பனையாகவும் வரும் என்று கூறியிருக்கிறார்கள். இதை நாங்கள் கருத்தில் கொண்டு நாங்கள் எமது அறிவை பயன்படுத்தி 2 பனம்பழம் உள்ள விதையை நடுகை செய்தால் 2 பனைகளையும் நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று எனது கருத்து. நடுகை செய்ய முன்வரும் போது பனம்பழத்தை முதல் தெரிவு செய்ய வேண்டும். அந்த தெரிவு செய்யும் போது 2 பனம்பழம் உள்ள விதைகளை நாங்கள் தெரிவு செய்தமாயிருந்தால், 2 விதை உள்ள பனம்பழத்தை தெரிவு செய்து நடுகை செய்தமாயிருந்தால் ஆண் பனையையும் பெண் பனையையும் சரிசமமாக பெறலாம். அதை தெரிவு செய்யும் போது நாம் இன்னும் ஒன்றை அவதானிக்க வேண்டும். பனம் விதை நாங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது அதன் கனதியை கொண்டு அதை நாங்கள் தீர்மானிக்கலாம். இது முளைக்கும், இது முளைக்காது என்று தீர்மானிக்கலாம். 90% அது உண்மையாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் அந்த கனதியுள்ள விதைகளை நாங்கள் பாவித்தமாயிருந்தால் 90% முளைதரனை நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கும். இது எழுந்தமானமாக பனையவதி சபையிலே ஒரு இருக்கிறது. 50% பனைகள் தான் நடுகை செய்தால் 50% விதைகள் தான் முளைக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. என்னுடைய அனுபவத்திலே நான் தெரிவு செய்து நடுகை செய்தேன். 90% முளைதரனை நான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ நீங்கள் போய் பார்க்கலாம், மருதபுரம் கடற்கரையில அந்த பனைகள் நிற்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட 92ஆம் ஆண்டு மட்டில் நடுகை செய்து நான் முழுவதும் முளைத்திருந்தது. நான் நட்ட 90% பனையும் முளைத்திருந்தது. நடுகை செய்வதற்கு முதலாவது பனம்பழங்களை தெரிவு செய்ய வேண்டும். அதுவும் பனம்பழத்தை கனதி உள்ள விதைகளாக தெரியணும். பனம்பழத்தின் ஒரு மகிமையை நீங்கள் பார்க்கலாம். பனம்பழத்திலே ஒரு மூலொண்டு இருக்கும், அதை பரிமூல் என்று சொல்றது. அந்த பரிமூலுக்கு கீழே வெறுமனையாக தான் இருக்கும், வேறு ஒரு கவரும் இல்லை. அதுக்கு ஒரு கருத்த தோல் மட்டும்தான் இருக்கும். அந்த தோல் அந்த பரிமூலை விட மென்மையானது. அதுல நாங்கள் அதை வடிவ ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அதுக்கு ஒரே ஒரு கண் மட்டும்தான் இருக்கும். ஒரு விதைக்கு ஒரு கண் மட்டும்தான் இருக்கும். அந்த கண் பகுதி நிலத்தை நோக்கியவாறே இருக்கும். பனம்பழத்தை யாரும் பிடிங்கி கொண்டு வந்து நிறைய இல்லை, தானே விழுந்தா முளைக்கிறது. அப்ப தானே விழுந்து முளைக்கிறதால அப்படி அந்த கண்ணுள்ள பக்கம் நேரடியாக மண்ணிலே வந்து விழுது. வேற இடத்துக்கு சிதறி போவாது அந்த பனை கெதியா, அப்படியே வந்து விழுந்த உடனே அந்த கண் பக்கம் கீழே மண்ணுக்குள்ள மண்ணடிக்கு போயிடும். ஆவணி மாதத்துல பனம்பழம் விழ தொடங்கிடும். ஐப்பசி மாதத்துல நடுகை செய்ய வலிக்கிடுவார்கள். ஆவணி மாதத்திலே விழுகிற பனைகள் எல்லாம் மக்கள் அதை எடுப்பார்கள். எடுத்து பனாட்டை செய்வார்கள். மற்றது பனங்களி புட்டு அப்படியே கணக்க உணவுகள் செய்கிறது இப்பவும் இருக்குது. டவுன் சைட்ல இல்லாட்டிக்கும் கிராமப்புறங்கள்ல இப்பவும் இருக்கிறது. ஐப்பசி மாதத்து பிற விழுகிற பனம்பழத்துல பொதுவாக பனங்களி எடுப்பது குறைவு. அவை நிலத்துல விழுந்து முளைக்கின்றது கூட தானாவே முளைக்கும். அந்த காலங்களில் விழுகிற விதைகளை எடுத்து அதுக்கு முதல் விழுந்த விதைகளையும் சேமித்து வைக்கலாம். வெயில் படாத இடத்துல சேமித்து வச்சுட்டு கொண்டு போய் நடுகை செய்யலாம், அல்லது பனம் பாத்தி போடலாம். பனை நடுகை செய்யறதுக்கு உத்தேசித்திருந்தால் முதலில் நாங்கள் பனம்பழத்தை தெரிவு செய்ய வேண்டும். பனம்பழம் தெரிவு செய்யும் போது நான் ஏற்கனவே கூறியவாறு என்றளவு 2 விதை உள்ள பனம்பழத்தை
தெரிவு செய்து நடுகை செய்வது சிறப்பானதாக இருக்கும். 2 விதையும் ஒரு விதையும் கலந்து செய்யலாம். ஒரு விதையில தனிய பெண்பனை மட்டும் வரும். ஆண்பனையும் பெண்பனையும் இருந்தால் தான் அந்த பனை பூர்க்கும். சரியோ, பெண்பனை பூர்க்கும். மற்றது இந்த பனைக்கு காலநிலை ஒரு மிதமான உலர்வலயம் தான் அதுக்கு உகந்ததாக காணப்படும். ஈரலிப்பான நிலத்தில் பனை வளரும், ஆனால் பயன் தருவது குறைவாக இருக்கும் என்றான் நான் கருதுகின்றேன். நுவரெலியா போன்ற பக்கங்கள்ல இருக்கிற பனைகள் பெருசாக இதாகிறதா இல்லை. அன்றாபுரத்தில் இருக்க பனை நிறைய காய்ச்சி புத்து இருக்கிறது. அடுத்து நான் பனை நடுகையில் இன்னும் ஒன்று நான் கூற வேண்டியது, நீங்கள் பனம் விதையை தெரிவு செய்கின்றீர்கள், கனதியுள்ள விதைகளாக தெரிவு செய்ய போறீங்கள். கனதியுள்ள விதைகளாக தெரிவு செய்த பிறகு பனை விதையை நாங்கள் 10ஆம் மாச நடுப்பகுதியிலிருந்து நடுகை செய்ய தொடங்குவோம். அந்த நடுகை செய்ய தொடங்கும் போது ஒரு குழியை வெட்டி ஒரு பொலி மண்ணால ஒருக்கா வெட்டிட்டு அந்த விதையை அந்த விதையின் உள்பக்கம் இருக்கு, அதுல நரம்பு போன்ற பகுதி ஒன்று காணப்படும். அந்த பகுதியை இயலுமானவரை நிலத்தில பதியக்கூடியதாக வைத்தால் முளைதிறன் இன்னும் கூடுதலாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அது உண்மையும் கூட. நான் அதை அனுபவித்தும் இருக்கின்றேன். எல்லா கன்றுகளும் நடும்போது ஒரு இடைவெளி பேணப்படுகிறது. பனைக்கு நாங்கள் 2.5 மீட்டர் இடைவெளி இந்த வேலியோரங்களில் நடுறதுக்கு இடைவெளியை விட்டலாம். இதே நேரம் கணக்க நடுவு செய்கிற இடங்களும் இருக்கின்றன. குளங்களை சுற்றி பெரிய பண்டுகள் அமைச்சிருப்பார்கள். பண்டின் உச்சியில நடாமல் சைட்டுகளில் பண்டின் சைட்டுகளில் நட்டு விட்டால் அதன் மண்ணரிப்பையும் அது தடுக்கும். எங்களுக்கு இந்த காற்றினாலே அனர்த்தங்கள், நீராலே அனர்த்தங்களை இந்த பனை தடுக்கிற தன்மை அதுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் மனதிற்கொண்டு இந்த இடங்களையும் தெரிவு செய்து நடுவது சால சிறந்தது என்று கருதுகின்றேன். நிறைப்பனைகளா நடைகளை 2.5 மீட்டர் இடைவெளியை விட்டு நடுவது சிறந்தது. இல்லாவிடில் நீங்கள் தோப்பாக நட வேணுமா இருந்தால் 2.5 தர 2.5 சதுரமாக ஒரு நிறைக்கு எடுத்து நட்டால் அழகாகவும் இருக்கும். மற்ற அதில் நாங்கள் பயன்பெறவும் இருக்கும். அதே நேரம் 3 மீட்டர் இடைவெளியிலும் நடுகை செய்யலாம். 5 மீட்டர் இடைவெளியிலும் நடுகை செய்யலாம். 5 தர 5 அந்த இடைவெளியிலே நடுகை செய்யலாம். 5.5 மீட்டர் இடைவெளியில நடுகை செய்தால் ஊடுபயிராக நாவல், மரமுந்திரிகை போன்ற மரங்களை நடுகை செய்து பயணம் பெற்றுக் கொள்ளலாம். அதே நேரம் 3 மீட்டரிலும் இடையிலே அந்த குறைஞ்ச கால பயிர்களை நடுகை செய்து உளுந்து, பயறு, கடலை அதுகளை போட்டு அந்த பனை உயரமா வளரும் வரையும் நாங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம். பனை உயரமா வளர்ந்தாலும் நான் சொன்ன அந்த நாவல், மரமுந்திரிகை அவையில் ஊடு பயிராக நின்றால் இன்னும் நல்ல பயனை நாங்கள் பெறக்கூடிய 2 பயனையும் பெறக்கூடியதா இருக்கும். ஆடி மாதங்கள்ல இந்த மரமுந்திரிகை பூத்து காய்க்கும். அந்த இது செய்யல அந்த நேரம் பனம் கொட்ட விழுகிறது, பனம்பழம் விழும். அந்த பனம் விதைகளை நாங்கள் சேகரித்து அந்த காலம் வெயில், ஆடி மாதத்துல வெயில் கூட நிழல்ல அதை சேமிச்சு வச்சுட்டு அதுக்கு தண்ணியையும் தெளிச்சு கொண்டு வந்து நாங்கள் அந்த மாதத்திலே அதை பாத்தி போட்டுட்டு அந்த பனங்கிழங்கு எடுப்பமா இருந்தால் மார்கழியில வரும். அந்த பனங்கிழங்கு மார்கழியில வரும். நாங்கள் அதை கிழங்காகவும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆரம்பத்தில் 1950 அதுக்கு பிற்பாடு மில்க்வைட் தொழிலதிபர் கனகராயா அவர்கள் இந்த பனையை அபிவிருத்தி செய்கிற ஒரு நோக்கத்தோட தனது வாகனத்தில் வியாபாரத்துக்கு போற வாகனத்தையே பயன்படுத்தினவர். அதுல பனம் விதையை ஏற்றி கொண்டு போற இடங்கள்ல அந்த பத்தியல் வழியை எறிஞ்சு விட்டுத்தான் அந்த பனைகள் இவ்வளவு கூடுதலாக வளர்ந்ததுக்கு அவரும் ஒரு காரணம். அந்த பனையை நாங்கள் சும்மா நிலத்துல போட்டாலும் முளைக்கும். நாங்கள் பக்குவமா போட்டா ஒரு 90% பயனை பெறலாம் என்றதுக்காகத்தான் இந்த நான் முதல் கூறிய அந்த குழி வெட்டி போட்டு பனையை தெரிவு செய்து போட்டு அதை செய்ய சொல்லி கூறியிருந்தேன். பனை எப்படி நீங்கள் எறிஞ்சாலும் அது முளைக்கும். நிலத்துல விழுந்தால் முளைச்சு நிலத்துல வேரூன்றி விட்டுதண்டா நீங்க தண்ணியோ ஒன்றும் சேர்க்க தேவையில்லை, அது தண்ட பாடல வளரும். அடுத்தது குளக்கட்டுக்கு அருகில பனை நிற்பது. நாங்கள் இந்த தாவரத்தின் தன்மையை முதல் நோக்கி பார்க்கும் போது பனை ஒரு வித்திலை தாவரம். இது வேர் தொகுதி நாரொரு வேர் தொகுதி, ஆணி வேர் தொகுதி இல்ல, பக்க வேர் தொகுதி இல்ல, பக்க வேர் வரும். ஆனா நாரொரு வேர் தொகுதி. இந்த வேர் கூடுதலாக தண்ணியை நோக்கித்தான் போகும். எங்க தண்ணி இருக்கோ அங்க நோக்கித்தான் அது போய்கொண்டிருக்கும். அதால அந்த நாரூறு வேர் தொகுதி தண்ணிய வெளியில விழுமென்றது ஒரு பொய்யான விடயம் மாதிரி எனக்கு படுகிறது. தண்ணியை நோக்கி போய்க்க வேர் மண்ணை இறுக பற்றி பிடித்து கொள்ளும். அப்ப இடைவெளி வாரக்கு சான்ஸ் இல்லை. எனவே அந்த பண்டை நீங்கள் அந்த பண்டன்றது அந்த அணையக்கட்டை அது பாதுகாத்து கொள்ளும். பனை பாதுகாத்து கொள்ளும் என்றது என்னுடைய கருத்தாகும். இதை நீங்கள் அவதானிக்க வேண்டுமா இருந்தால் கார்நகர் சிவன் கோயிலுக்கு அருகாமையிலே ஒரு குளக்கட்டு இருக்கிறது. அதிலே நிறைய பனைகள் நிற்கின்றது. அதை அவதானித்து நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்று
நான் நினைக்கின்றேன். அது ஒரு உதாரணமாக நான் கூறுகின்றேன். வேறு வேறு இடங்களிலும் இது காணப்படுகின்றது. நீங்கள் எந்த ஐயப்பாடும் இன்றி பனையை வேலியோரங்களிலோ பண்டு வழியோ நடுகிறது சாலை சிறந்ததா இருக்கும். அதுக்கு பாதுகாப்பாயம் இருக்கும். பண்டின் உச்சியில நடாமல் சைட்டுக்கு நடும். நட்டா மண்ணரிப்பு போகாது. வேணுமெண்டா அடுத்த முறை குளத்தை திருத்தேக்குள்ள மண்ணை இதுக்கு பண்டின் உச்சியில போட்டுக்கொள்ளலாம். அப்ப மண் போகாது வெளியால். மற்றது யானைகள் அதுகள் கூட உள்ள இடங்கள்ல வேலி மாதிரி பனையை போட்டு விட்டுருந்தா யானை உள்ளுக்கு வராத அந்த கருக்குன்ற வெட்டி போடுமென்ற பயத்தில் அதுவும் எங்களுக்கு இன்னும் பாதுகாப்பு. பாருங்க, எங்களை இயற்கையா பாதுகாக்குது. வேற விலங்குகள்ல இருந்தும் எங்களை பாதுகாக்குது. எங்களுடைய எதிரி விலங்குகள்ல இருந்தும் பனை எங்களை பாதுகாக்கின்றது. இதனாலேதான் நாங்கள் பனையை நட வேணும் என்று எதிர்பார்க்கின்றோம். இந்த பனையை நாங்கள் நடுவே செய்கின்றோம். அப்பொழுது அதிலே இருந்து வர்ற 6 மாசத்துக்கு பிறகுதான் அதன் வெளிநீட்டத்தை நாங்கள் காணக்கூடியதா இருக்கும். பனை நட்டு 6 மாதத்துக்கு பிறகு வெளியில வேற ஒரு குருத்துண்டு, அது பீலி என்று சொல்லுவினோம். அந்த பீலி வளர்ந்து அப்படி ஒரு விசிறி மாதிரி வந்து நிற்பார். அப்ப 6 மாதத்துக்கு பிறகு அது முளைத்து வரும் பொழுது வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு பிறகு முளைத்து வெளியில வந்து 1 வருஷத்துக்கு பிறகு இந்த நீண்ட காம்போட வளருவார். அது பாம்பன் வடலி என்று சொல்லுவினோம். அது வடலி, அந்த இளம் இதை வடலி என்று சொல்றது. பனையின் இளம் பருவத்தை வடலி என்று சொல்லப்படும். அந்த வடலி பருவத்திலேயே அது பயன் தர தொடங்கிவிடும். நாங்கள் திறந்த வெளியிலே தான் அந்த பனை விதை நடுவது கூடுதலாக அவதானிக்கின்றோம். ஒருவரும் அடைச்சு அதை பயன்படுத்துறதில்லை. திறந்த வெளியில இருக்கும்போது பச்சையிலே கண்டோன்னு ஆடோ மாடோ வந்து அதை கடிக்கும். அது கடிச்ச உடனே அந்த வளர்ச்சி கொஞ்சம் குன்றும். அந்த 10 வருஷத்துல நாங்கள் பயன்பெற வேணுமா இருந்தால் நிறைய 10 வருஷத்துல காய்க்கக்கூடிய தன்மை கூட வரும் அந்த பனைக்கு. ஆடு மாடு கடிக்காமல் இருந்தால், ஆடு மாடு கடிச்சு வளர்ந்து வந்தா 15 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த பூத்து குலுங்குற அந்த காட்சியை நான் காணலாம். ஆடு மாடு கடிச்சாலும் 10 வருஷத்துக்குள்ள வரும். அந்த வடலில இருந்து நாங்கள் பயன்பெறக்கூடியதா இருக்கும். பாருங்க, அந்த பனைஇந்த எனக்கு பிடிச்சது அதுல ஒன்றுதான். நாங்கள் எவ்வளவு இன்னல்களை கொடுத்தாலும் அந்த இன்னல்களுக்கு எதிராக நின்று அது வளருது. ஆடு கடிச்ச உடனே சில வேளை இந்த நாங்கள் நிறைய இந்த தென்னமரம் சில வேளை பட்டு போடும். இது படாது. கீழே போய் நிற்கும், பிறகு வரும். வெட்ட தலைக்கிறது மாதிரி அது தண்டவாடுல வந்து கொண்டிருப்பார். அப்ப நாங்கள் அதை நாங்கள் வளர்க்க வேணும் என்று இன்னும் உத்பவமா இருக்க வேணுமே ஒழிய அழிக்க வேணும் என்று உத்பவமா இருக்கக்கூடாது. எனவே இதை நான் இப்ப கூறினது போல பனை ஆடு மாடு கடிக்காமல் நீங்க வளர்த்தால் 10 வருஷத்திலேயே அதன் பயனை முழுமையா பெறக்கூடியதா இருக்கும் என்பது நான் கண்ட அனுபவமும் கூட. திக்கம் படுசாலை வளாகத்தில் சுத்தவர மதில் கட்டி எல்லாம் இருந்தது. நாங்கள் நட்டிருந்து நாங்கள் அந்த பனை 1984 ஆண்டு அந்த திக்க படுசாலை தொடங்கியது. 94 95ஆம் ஆண்டு திரும்பவும் அங்க போகும்போது பனை காய்ச்சி நாங்கள் நடுகை செய்த பனை காய்த்து இருந்தது. அதுல நொங்கு வெட்டி குடிச்ச நாங்கள். அந்த அனுபவம் இப்பவும் எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கிறது. 10 வருஷத்துல நீங்கள் அதை ஆடு மாடு கடிக்காம வளர்த்தீங்களா இருந்தா 10 வருஷத்துல பூரண பயனை பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் தெளிவுபடுத்துகிறேன் உங்களுக்கு. நான் தொழில் நிமித்தமாக வேறு மாவட்டங்களுக்கு போயிருக்கின்றேன். அங்கே போகும்போது மன்னார் பகுதியிலே உயரம் குறைந்த பனையை காணக்கூடியதா இருந்தது. ஒரு சில இடங்கள்ல நிறைய நிற்கிறது. உயரம் குறைந்த பனைகள் காய்த்து பயன்பெறக்கூடியதா இருக்கிறது. தோப்பா நிற்கிறதையும் அவதானிக்கக்கூடியதா இருந்தது. அதே மாதிரி நாம் இங்கே நாவக்குழியிலையும் ஒரு பகுதி அந்த லேடன் கொம்பனி இருக்குல்ல, லேடன் கொம்பனி, அதுக்கு பக்கத்தை நிறைய பனை இருக்குது. கட்ட உயரம் குறைஞ்ச பனைகள். அதே நேரம் இப்படி நாவற்குழியால மன்னாருக்கு போற பகுதியில நீங்கள் 2 பக்கத்துல அவதானிச்சா இந்த பனைகளை அவதானிக்கக்கூடியதா இருக்கிறது. முல்லைத்தீவு பக்கத்திலேயும் அந்த பனைகளை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாண்டியன்குளம் துணுக்காய் பகுதியிலையும் பனதினவள கூட்டுறவு சங்கத்துக்கு முன்னாலே இந்த பனைகள் நிறைய நிக்குது. அப்ப இப்படியான விதைகளையும் தெரிவு செய்து நட்டா இந்த இனங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அதுல நிறைய காய்க்குது. அந்த கட்டையா உள்ள பனைகள் நிறைய காய்க்குது. அதாவது சில வருஷம் பூரா நிக்கிற பனையையும் நான் காணக்கூடியதா இருக்கிறது. வருஷம் பூரா காய் இருக்கிற பனையையும் காணக்கூடியதா இருக்கிறது. வரணியிலே நான் ஒரே ஒரு மரத்தை கண்டேன். அது இப்ப 2-3 முறை பாலை வந்து அது காய்க்கும். வருஷம் பூரா காய்க்கிறத இப்போ நிக்குது அந்த பனை. நீங்கள் வேணுமெண்டா அதை போய் பார்த்துக்கொள்ள. வரணி வடசாலைக்கு முன்னால நிக்குது. பனையை நடுறதுக்கு நான் திரும்பவும் சொல்றேன். இதுல நிறைய நாங்கள் பயனை பெறக்கூடியதா இருக்கிறது. எங்களுக்கு உறையுள்ளன்றது வீடு கட்டுறதுக்கு எடுக்காட்டிக்கும், அந்த பனையை எடுக்காட்டிக்கும் உணவு தேவைக்கு நிறைய பயன்படுத்தலாம். அதை கருத்தில் கொண்டு தென்னையை வளர்ப்பது போல் இதையும் பேணி வளர்த்தால், பேணி வளர்க்கிறேன்னா நீங்கள் இதொன்றும் போட தேவையில்லை, பசலை ஒன்றும் போட தேவையில்லை, நீர் பாய்ச்சவும் தேவையில்லை. கொஞ்சம் ஆடு மாடு கடிக்காமல் வளர்த்தால் இதில் கூடுதலான பலனை பெற்றுக்கொள்ளலாம் என்று, விளைவாகவும் இலவசமாகவும் இந்த பயனை பெற்றுக்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கிறேன். அதாவது பனையை நாங்கள் இப்ப நடுகை செய்தும் செய்யலாம். நீங்க பாத்தி மாதிரி போட்டுட்டு
அந்த கிழங்கு பிடுங்க போகிறோம் இல்லை, பிடுங்குறதுக்கு முன்னம் அந்த கிழங்கை பிடுங்கி அந்த வேரை வெட்டிட்டு மண் இதுக்குள்ள பேக்குகளுக்குள்ள வச்சு விட்டுட்டா கண்டு வளரும். இந்த கண்டையும் கொண்டே வச்சு நடலாம். சரி, பேக்கில் வச்சு ஒரு 2 பீலி வந்தால் அப்புறம் அதை கொண்டு நட்டால் அடுத்த ஒரு 2-4 பீலி வேற மட்டும் நாங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொண்டு வந்தால் கெதியாக வந்துடும். அதுக்கு பிறகு ஊற்ற தேவையில்லை தண்ணி. தென்னை மாதிரி இதையும் வளர்க்கலாம். பனையோதிச்சவே அதை செய்து வந்தது. இப்போ அது காலப்போக்குள்ள விட்டுட்டினோம். ஆனால் அப்படியும் நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பனன் கன்று உற்பத்தி செய்தமென்றாலும் வேறு வேறு இடங்களில் கொண்டே இப்படி நாட்டி நட்டக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்மை காலங்களில் நான் பார்க்கும்போது 2-3 இடங்களில் பனைகள் நடுவதாக பனை நடும் இயக்கம் ஒன்று தொடங்கி இருக்கிறது. இது இன்னும் ஒரு அமைப்பு. என்னை கூப்பிட்டு கதை கேட்கல ஒரு கேள்வி கேட்டார்கள். பனை எங்கெங்கே நடலாம் என்று சொல்லி கேட்டார்கள். அது நான் சொன்ன விளக்கம், களிமண் இல்லாத தரை எங்கேயும் அது வரும். இவர்கள் முதல் நடுகை செய்திருக்கிறார்கள் மண்டான், அந்த வெளியில மண்டான் கடற்கரை சைட் அவ்விடத்துல களிமண் கூட, அதுல அது முளைக்க இல்லையாவே அவர் நடுகை செய்ய எனக்கு பிழையும் விட்டுட்டு பணம் போட்டே கொண்டு வந்து குவிச்சு விட்டுட்டு அது முளைச்சாப்புறம் எடுத்திருக்கணும். அந்த முளைச்சாப்புறம் எடுக்கல நாங்கள் முளைய அவதானமா எடுத்தால் ஒழிய மற்றும்படி பனை வராது. ஒருக்கா முறிஞ்சுதேண்டா, அந்த முளை முறிஞ்சுதேண்டா, இப்போ இந்த பனை அது முளைக்கவே மாட்டுது கடைசியில். இதுதான் இந்த பனையிலே உள்ள ஒரு அம்சம். இது ஒரு வித்தில தாவரம். இருவித்தில தாவரம்டா வேறு இதால் பக்கமாக வேறொன்று வந்து வரும். இதுக்கு வந்தால் ஒரு விலை அது அந்த வேறு மட்டும் போய்த்தான் அங்கே நிலத்தில் ஊண்டுன உடனே அதுக்கு இணையாக பக்க வேர்கள் விளையும். அது பேர்ந்தா போவாது கீழே. அது உணவை மட்டும் அதில் வச்சிருக்கும். அது உணவை வச்சிருந்து தன் தாவரம் வளர்றதுக்கேற்ற இதுகளை நிலத்தில் 6 மாதத்துக்குள்ள ஏற்படுத்தி கொண்டுதான் வெளிநீட்டமாக வெளியில வருவார். அப்படி செய்கிற மரம் மண்ணை இறுக பற்றி பிடிச்சு கொள்ளுமேலேயே லூஸா விடாது. அந்த மண்ணை அதுல மண்ணிலிருந்து நீர் கசிகிறதோ அதுகளுக்கு அது இடம் கொடுக்காது. ஆனபடியா இதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பனை நடும் போது நீங்கள் அந்த நிலமும் அவதானிக்க வேண்டும். களிமண் தரே உகந்தது அல்ல பனை நடுகைக்கு. அதை நாங்கள் கவனித்து கொண்டோம். அதுல வேற தாவரங்கள் வரும், பூரசந்தடி வரும். அதை வச்சு உண்டாக்கினா அது நிழலை கொடுக்கும். எங்களுக்கு நிழலுக்கு தேவைன்னா நிழலை கொடுக்கும். பனையை நாங்கள் நடுவ வேணுமெண்டா கடற்கரையிலேருந்து ஒரு 50 மீட்டருக்கு இஞ்சால தள்ளி நட்டமா இருந்துட்டா வரும். அதுக்கு உதாரணம் வெள்ள வழியில நீங்கள் அவதானிக்கலாம். கடற்கரையிலேருந்து கிட்டத்தட்ட 50-60 மீட்டருக்கு இஞ்சாலான் பனை நிற்குது. நிறைய பனை நிற்குது. அது பனை ஒத்திச்சவை நட்டது பனை தான். அதெல்லாம் அந்த காலங்களில் 90-92 அந்த காலங்களில் பனை ஒத்திச்சவை நட்ட நினைகள். அது இப்போ ரோட்டகலிக்கைகளை கொஞ்சம் பனைகள் வெட்டுப்பட்டு கொண்டு போகுது. மற்ற இன்னொரு உதாரணம் இந்த பனை முளைக்காதண்டதுக்கு இன்னொரு உதாரணம், நீங்கள் முனியப்பர் கோயிலுக்கு முன்னாலே ஒரு வழி இருக்கு பார்த்தீங்க. அதில் நாங்கள் பனை நடுகை செய்தது பனை ஒத்திச்சவை. ஒரு பனை கூட முளைக்கையில் அது அந்த மண் சார்ந்த இடம். முனியப்பர் கோயில் பக்கமா முளைச்சிருக்கு. பனையப்பர் கோயிலுக்கு இந்த பக்கத்துல இல்ல பனை. அவடம் அந்த கல்லும் ஒரு வகை கல் இருக்கு. அதுல கல்லும் மற்றது களியுள்ள நிலம் மண்டதாலதான் அதுல வரையில் என்று என்னுடைய அனுபவம். மண்டான் அந்த வெளியில அதே அந்த கொண்டே நட்டது கடற்கரையோடமா நட்டவே. மற்றது அது அவை நடுவ விட்ட பிழை இதுதான். அந்த குவிச்சு வச்சுட்டு முளைச்ச உடனே முளை முறிஞ்ச உடனே நட்டதாலதான் அது. அதுக்கு நான் வடிவா விளக்கம் நான் ஓமண்டு சொன்னேன். தாங்கள் தான் அதை பிழை விட்டுட்டோம்னு சொல்லி நான் முதல்ல அவர்களுக்கு இன்னொரு உத்தியை சொன்னேன். முதல்ல நீங்கள் பூரச மரத்தை வெட்டி நடுங்க, தடியை வெட்டி ஊண்டிடுங்க. அது முளைச்சா பிறகு அதுக்கு இஞ்சாலி பக்கமா பனையை நட்டு விடுங்க. வரும் பூரசு முதல் வரும் இல்லை நிழல். அது பூரசு கொஞ்சம் உப்புத்தன்மையில இழுக்கிற தன்மை இருக்கான். அதுகளை இழுத்த முடிய அது அந்த இடத்துல வரும் பனை. உப்பு தண்ணியும் களியும் சேர்ந்த இடத்த பனை வராது. நீங்கள் இங்க ஊராத்துறையில பாருங்க, ஒரு புட்டியில தான் பனை நிக்குதுன்னு. அந்த கடற்கரையோட ஒரு புட்டியில பனை நிக்குது. இஞ்சாலே இல்லை பனை. வல்லப்பட்டியில கடற்கரையிலேருந்து ஒரு 50 மீட்டருக்கு தள்ளித்தான் நிக்குது பனை. வல்லப்பட்டி அந்த சந்தியில அந்த இது கிடக்கு பாருங்க, சென்ட்ரி பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அதுல நிறைய பனை இப்படி நிக்குது. இஞ்சால கடற்கரையிலேருந்து ஒரு 50 மீட்டர் தள்ளித்தான் நிக்குது அந்த பனை. யாழ்ப்பாணத்துல இங்க வெள்ளப்பக்கத்துல இருக்கு, நடக்கூடிய இடங்கள் வெள்ளப்பகுதியில இருக்கு, நிறைய இருக்கு. இப்ப நான் பார்த்த இடங்கள்ல சில இடங்கள்ல பண்டுகள் அமைச்சிருக்கணும். இந்த பண்டுகளை பிளப்படுத்துறதுக்காக சைட்டுக்கு நட்டாலே நல்ல 2.5 மீட்டர் இடவழியில நட்டு விடுங்க பனைகள். பண்டின் இப்படி இவ்விடம் பண்டண்டா இதுல இருந்து ஒரு அடி இஞ்சால கீழே இறக்கி பதிவா இறக்கி அதுல இப்ப இதுல ஒரு பனை வச்சிங்கன்னா அந்த பனைக்கு இடவழி 2.5 சாய்வில நட்ட அந்த ஒவ்வொரு பனை இடவழியும் 2.5 மீட்டர் அல்ல 3 மீட்டர் இடவழி இருந்தாலும் காணும். அது பனை பிடிச்சு கொண்டும் இருக்கும், பார்க்கவும் வடிவா இருக்கும். சில தண்ணி நிற்கும், பனை வளர்ந்து நிற்க வடிவாயும் இருக்கும். மற்றது இதுல வெள்ளம் நிறைஞ்சு வெள்ளத்தால அழிவு வர்றது அது கொஞ்சம் ஊறுறதையும் தடுக்கும். நான் சிறுவனா இருக்கும் போது
எங்களோட வீடு ஓலை இந்த பனை ஓலையால் தான் மேயப்படுறது. ஒவ்வொரு வருஷமும் அந்த ஓலையை நாங்கள் எடுத்துக்கொண்டு போய் எங்களோட தோட்டத்தில் பறை முதல் போட்டுட்டு பிறகு அதை தாழ்க்கிறது. அந்த நேரம் எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டியும் நான் பார்த்த அனுபவம் இருக்கிறது என்னென்னா, தாட்டு விட்டால் இந்த கோர புல்லுக்கள் எல்லாம் அதில் இறக்குறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த பனை ஓலையை நாங்கள் தாட்டு வந்தால் அது அந்த கிழங்கெல்லாம் மேலே மேலே வருவினோம், அந்த கிழங்குகளெல்லாம் விடுபட்டு போடும். அப்போ கோர கிழங்குகள் செத்து போடும், கோரை செத்து போடும். நாங்கள் வீட்டுக்கு வேஞ்ச ஓலையை தான் கொண்டே நட்டுனாங்க. சிலர் அந்த காலத்தில் ஓடு வீடு உள்ளாக்கள் பனைய ஓலையை வெட்டி பச்சையாக வெட்டியே நிலத்தில் பறையை விட்டுட்டு பிறகு அதை காஞ்சா பிறகு தாட்டை பயன்பெற்றாக்களும் இருக்கணும். வடமராட்சியில் ஒரு இடத்துல கிடக்கு அப்படி நிறைக்கு பெனை நட்டு இருக்கு. விரம்பில் ப்ராப்பருக்கு சந்திக்கு போகிற கிடையில அது இப்போ வெட்டி போட்டுன மாதிரி அதில் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதுக்கு பின்னாலே கிடந்தது நீளத்துக்கு நிறைய பெனை. அப்படி நட்டிருந்தாலே விரம்புல நட்டா விரம்புகளும் பழதாது அறக்கும்படாது, அப்படியே இருக்கு. பெனை ஒரு அளவு தான் வளரும், அதுக்கு மேலே அகலாது. ஆனபடியா வடிவாயம் இருக்கும், வேற வேலி போல இருக்கும். நிழல் தரவும் இல்லை இயலாது, பெனை கிளவைக்காது, நேராக தான் வளரும். இந்த நிழல் பெருசா மற்ற மரங்களை பாதிக்கவும் மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட 2000 ஆண்டு அதுக்கு முன்னம் நடுவை கண்டே காசு ஒதுக்குறது பனையொத்தி சபைக்கு அரசாங்கம். அந்த நடுவை காலங்களில் நாங்கள் முதல் நடுவை செய்து நாங்கள் வேறு வேறு இடங்களுக்கு கொண்டு வந்த ரோட்டோரங்கள் அதுகளுக்கு செய்து நாங்கள் கல்லுண்டா வெளி அதெல்லாம் பனையொத்தி சபை செய்தது. பெருத்துறை ரோட்டு அதுல எல்லாம் பனையொத்தி சபை செய்தது. செம்மணியில இருக்கிறப்ப நம்மளுக்கும் பனையொத்தி சபை நட்டதுதான். அப்போ அப்படி செய்யல, அதோட சங்கங்களும் சேர்ந்து இணைஞ்சு செய்த பெனதன்னவள கூட்டுறவு சங்கங்களும் தங்களோட பாட்டில் செய்தவை. மற்றது சில தேவையான ஆக்கள் பனையொத்தி சபையை கேட்டு எங்களுக்கு எங்களோட இடம் இருக்குதா இல்லை நடுங்கொண்டு சொல்லி சனசாம நிலையங்கள் மற்றது வேற சங்கங்கள் கேட்டு செய்தவை. அதுக்கு உதாரணம் ஈவினையில் ஒரு சங்கம் இருக்குது, ஈவினையில் ஒரு அமைப்புண்டு பொது அமைப்பு. அதை கேட்டு ஒரு குளப்பகுதியில் நட்டுனாங்க, ஒரு ஜிஎஸ் டிவிஷனில் கேட்டவியல். இப்போ மாதம் மாதம் நடக்கிற விவசாய குழு கூட்டம் இருக்குது தானே டிஎஸ் ஆஃபீஸுகளில், அவைகள் அதில் தீர்மானிப்பினோம் எந்தெந்த இடம் நடுறண்டோ ஒரு டிஎஸ் ஆஃபீஸும் கொடுக்கும். அதுக்கு பனையொத்தி சபை விதையும் கொடுத்து நடுக கூலியும் கொடுக்கும். அதே நேரம் பனையொத்தி சபை ஊழியர்களை பயன்படுத்தியும் அதை நடுக செய்திருக்கணும்.